அன்னைக்கு இந்த சீன் வந்து சிறகடிக்க ஆசையில் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, வருண் வந்து சீதாவை வந்து இந்த நிமிஷம் வாங்குங்கும்போது ஓகே, ஒரு வேளை தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு இப்போ அர்ச்சனைலாம் பண்ணாங்கல்ல, அதுக்கெலாம் தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு துட்டு கொடுப்பாரோ அப்படி தான் நான் நினச்சேன். திடீர்னு வந்து சீதா கிட்டே இல்லை, நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், நான் என்ன தோணுதோ அதை நான் சொல்லிவிடுவேன் யோசிக்காமல். என்னென்னா எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சீதாவுக்கு செம்ம ஷாக்கு, என்ன இவர் இப்படி சொல்லிட்டாருன்ட்டு. ஆனால் சீதா என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை எனக்கு வந்து இப்போ கல்யாணம்லாம் இன்ட்ரெஸ்ட் ஐடியா இல்லை, உள்ள நான் என் தம்பியை படிக்க வைக்கணும், ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அவள் வந்து எனக்கு உங்ககிட்ட பிடிச்சதே இதுதான், ரொம்ப நீங்கள் கிளியராக யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி எனக்கு டைம் கொடுங்க, நான் யோசித்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, உடனே அருணும் நீங்கள் எவ்வளோ வேணால் டைம் எடுத்துக்கோங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். அதான் சொல்லனே வந்தார், சொன்னார், நீங்கள் நோ சொன்னாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது, உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு குட்டாக ப்ரப்போஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. அதே மாதிரி அந்த சீனில் இன்னொன்று என்ன நல்லா இருந்தது அப்படின்னா, கரெக்டாக ப்ரப்போஸ் பண்ணும்போது பெல்லும் அடிக்கும். அது ஒரு மாதிரி பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும். ஓகே, சீதா என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். உங்கள் கருத்துக்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.